ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர் ஹோம் டெக் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேட்டு அடுத்தடுத்த வீடியோ போடுவோம் பாருங்கள். எல்ஜிஏசி ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வாட்டர் லீக்கேஜ் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. வந்து பார்த்தா ஃபுல் டஸ்ட் இருந்துச்சு. ஃபுல்லாக கழட்டிட்டு நம்ம வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ண முடியாது, இது வாட்டர் சர்வீஸ் தான் பண்ணணும். வாட்டர் சர்வீஸ் பண்ணால் தான் டஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு வரும். அதை ஃபுல்லாக பிளாக் ஆனதுனால தான் தண்ணி வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துருக்குது. வாங்க பார்க்கலாம். டஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ பிளாக் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக கருப்பாக இருக்குது பாருங்கள். பாதி பக்கெட்டே வந்துருச்சுங்க. சர்வீஸ் ஃபுல்லாக பண்ணிட்டோம். கவர் கழட்டிடலாம். கழட்டின பின்னாடி பாருங்கள், அந்த ப்ளோயர் ஃபுல்லாக எப்படி இந்த டஸ்ட்டு எவ்வளோ இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. காயிலேருந்து சைடு மேலே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பார்க்கறக்கு அழகாக இருக்குது பாருங்கள். ப்ளோயர் காயில் சுத்தமாக ஆளுக்கு எடுத்தாச்சு. ப்ளோயரு ஃபுல்லாகவே எடுத்தாச்சு பாருங்கள். அவுட்லெட்டு போகிற செக்ஷன் ட்ரே இருக்குல்ல, இதில் பாருங்கள் எப்படி கோலன்னு இருக்குது பார்த்தீங்களா? சேரி மாதிரி இப்படி இருந்தால் தண்ணி எப்படி வந்து பேக் சைடு போகும், ஃப்ரண்ட் சைடு தான் வரும். பாருங்கள் எவ்வளோ கோலன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஏசியோட மேல் டாப்பு சைடு அந்த ஃப்ரேமு அதெல்லாம் பாருங்கள், எல்லாம் டஸ்ட்டு இதெல்லாம் ஃபுல்லாக ஆகிருக்குது. அந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா வீக்கில் ஒரு 3 டேஸ்க்கு ஒருக்கா க்ளீன் பண்ணணும். 3 டேஸ்க்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஃபில்ட்ரு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? அந்த சலடை அப்படியே ஒரு டஸ்ட் எப்படி இதாக இருக்குது பாருங்கள். அப்படி சின்ன சின்ன டாட்டான்னு இதில் ஏகப்பட்ட டஸ்ட் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருந்தால் கூலிங் கூட வராது. 3 டேஸ்க்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃபில்ட்ரு பாருங்கள் பளன்னு இருக்குது பாருங்கள். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாம் பாருங்கள். இந்த ட்ரைனேஜ் ட்ரே சொன்னோம் இல்லைங்களா, அந்த ட்ரே பாருங்கள் கோலன்னு இருந்தது எப்படி க்ளீன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இது எல்லா ஆளுக்கும் இல்லாமல் ஃபுல்லாக எடுத்தாச்சு பாருங்கள். அந்த மேல் டாப்பு சைடு அந்த ஃப்ரேமு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நீங்களே பாருங்கள். இப்போ ஏசி ஃபிட் பண்ணியாச்சு. டோட்டலாக எல்லாம் கலெக்டினது ஸ்பேர் எல்லாமே போட்டாச்சு பாருங்கள். எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஏசி வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஏசி டோட்டலாக க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா கூலிங் வருது. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல சொன்னும் போது வாட்டர் லீக்கேஜ் ஆகுதுங்க, கூலிங்கே சரியாக ஆகலைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பண்ண தப்பு என்னென்னா சர்வீஸு சரியாக பண்ணாதனால தான். 6 மந்த்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி வாட்டர் ஃபுல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதனால் கம்ப்ளைண்ட் இன்னும் எச்சாதான் ஆகும். கேஸ் பிளாக் ஆகும், ட்ரைனேஜ் ஃபுல்லாக பிளாக் ஆகிரும், தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடு வந்துடும், பேக் சைடே போகாது. இது நீங்கள் தடுக்கணுன்னா 6 மந்த் ஒருக்கா சர்வீஸ் பண்ணிக்கிங்க. ஏசி பக்காவாக இருக்கும். அவுடோரு சர்வீஸ் பண்ணி வைக்கிறோம். அந்த அவுடோர் சர்வீஸ் பண்ண இடத்துல வீடியோ எட்டுனால எடுக்க முடியாது, சின்ன சந்து தான். நாங்கள் அடுத்த வீடியோவில் போடும்போது உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். எங்கள் வீடியோ அடுத்தடுத்து பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நீங்கள் பார்க்க முடியும். ஏதோ டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம்.